திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 512. திரு ஆலவாய்க்காண்ட மண் சுமந்த படலம் பகுதி 129. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் எழுந்தருளிய போது அருளிய பதிகங்கள் என்று இதுவரை சிந்தித்தோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த 51 திருப்பதிகங்களில் இதுவரை 46 திருப்பதிகங்கள் அருளப்பட்ட வரலாறு, அத்திருப்பதிகங்களின் திருப்பாடல்களின் பொருள் முதலியவற்றை சிந்தித்தோம். இந்த அளவில் தில்லையில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எழுந்தருளியிருக்கின்றார். இதன் பின்னே நிகழ இருப்பது புத்தரை வாதில் வென்ற திருவரலாறு. புத்தரை வாதில் வென்ற திருவரலாற்றுக்கு பின் 5 திருப்பதிகங்களை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி அருள இருக்கின்றார். ஆக 51 திருப்பதிகங்கள் திருவாசகத்திலே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அச்சப்பத்து திருப்பதிகம் பாடி அருளிய பின் தில்லையின் எல்லையிலே ஒரு பர்ணசாலை அமைத்து கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார். திருவரலாற்றை திருவாதவூரடிகள் புராண ஆசிரியர் கடவுள்மா முனிவர் தொடருகின்றார். மண்ணிடத்து எம்மை ஆண்ட வாழ்வினையன்றி மற்றோர் அண்ணலை கடவுள் என்பார்க்கு அஞ்சுதும் வினையேம் என்றும் பண்ணுறச் சிறந்த பாடல் பகர்ந்து நற்பன்னசாலை ஒன் நகர் புறம்பு எய்து ஆங்கு இருந்தனர் உண்மை மிக்கார் என்பது திருப்பாடல். இதிலே அச்சப்பத்து திருப்பதிகம் பாடி அருளிய பின் நற்பன்னசாலை ஒன் நகர் புறம்பு செய்து ஆங்கு இருந்தனர் உண்மை மிக்கார் என்று திருப்பாடலிலே வருகின்றது. எனவே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அச்சப்பத்தாகிய திருவாசகம் பாடியருளி அதன் பின்னர் தில்லை திருச்சிதம்பரத்தின் அந்த நகருக்கு வெளியே ஒரு இடத்திலே நல்ல பர்ணசாலையை அமைத்து அந்த பர்ணசாலையிலே வீற்றிருந்து அருளினார் உண்மையின் மிக்காராகிய திருவாதவூரடிகள். உண்மையின் மிக்கார் என்று இங்கே வருகின்றதே, அது எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த நல்ல பர்ணசாலையிலே எழுந்தருளியிருந்து உண்மை உணர்வான அந்த மெய்ஞானம் நிரம்பி திகழ்ந்து ஞான பூஜையை செய்து கொண்டிருந்தார் என்று அதனுடைய பொருள். ஞான பூஜை என்பது பிருத்திவி முதலான தத்துவங்களையெல்லாம் ஜடம் என்று காணுகின்ற பூத சுத்தி. அவ்வாறு பிருத்திவி முதலான தத்துவங்களையெல்லாம் ஜடம் என்று காணுதல் அது திருவருளாலே நிகழ்கின்றது என்று கருதுகின்ற ஆத்ம சுத்தி. அந்த கருத்தால் கண்டு கேட்டு உயிர்த்து உற்று அறியும் நிலை என்பது அத்திருவருளாகவே நிற்கின்ற திரவிய சுத்தி. இனி ஸ்ரீ பஞ்சாட்சரங்களை 5 முதலாக கருதும் மந்திர சுத்தி. சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்ற உணர்வு அது நிரம்பி இருக்கின்ற லிங்க சுத்தி என்று ஞான பூஜையின் பஞ்சசுத்திகளான பூத சுத்தி, ஆத்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று இந்த 5 வகை ஞான பூஜை சுத்திகளினால் சிவபெருமானை வழிபட்டு துதிப்பது ஆகும். இந்த ஞான பூஜை எவ்வாறு செய்யப்படும் என்பதை மண் முதல் கரணமெல்லாம் மறுவசத்தனாக்கி ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எண்ணி அஞ்செழுத்து மாறி இறை நிறை உணர்ந்து போற்றல் புண்ணியன் தனக்கு ஞான பூசையா புகழுமன்றே என்ற ஞானசாத்திர திருவாக்கினால் நாம் உணர்ந்து கொள்ளலாம். எம்பிரான் திருவாதவூரடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிதம்பரத்திலே இவ்வாறு ஞான பூஜை செய்து கொண்டிருந்தார். அதனை திருவிளையாடல் புராணத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரும் அருளுகின்றார். மாசரு மணி போல் பன்னாள் வாசகமாலை சாத்தி பூசனை செய்து பின்னர் புண்ணிய மன்றுள் ஆடும் ஈசனது அடிக்கீழ் எய்தி ஈரிலா அறிவு ஆனந்த தேசொடு கலந்து நின்றார் சிவன் அருள் விளக்க வந்தார் என்பது திருவிளையாடல் புராணத்திலே வருகின்ற திருப்பாடல். வாதவூரடிகள் புராணத்தின் அடுத்த திருப்பாடல் பரம்பர பொருளாம் இந்த பைந்தமிழ் ஓதி வையம் பெரும் பிறப்பகல வந்து பிறந்தவர் செய்தியெல்லாம் இருந்த நற்றொகுதிதோறும் இயம்பி நன் மகிழ்ச்சி எய்தி அரும்புகழ் தில்லையில் உள்ளார் யாவரும் அதிசயித்தார். இந்த உலகமானது முதல் நூல்களாகிய பிரதம பிரமாண நூல்களாகிய வேதங்கள், சிவாகமங்கள் இவைகளின் பாரம்பரிய பொருளை உடைய இந்த திருவாசகத்தை
இந்த உலகத்தவர்கள் பாராயணம் செய்து இந்த உலகத்தவர்கள் தங்கள் பிறவித் துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திரு அவதாரம் செய்து இத்தகைய திருவாசகங்களை அருளிய ஜென்ம சாப்பல்யராகிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாதவூரடிகளது இந்த அதியற்புத சமாச்சாரங்களை எல்லாம் தில்லை மாநகர வாசிகள் எல்லாம் கேள்விப்படுகின்றார்கள், அதிசயித்தார்கள், மகிழ்ச்சி கொண்டார்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை வழிபட்டு போற்றி பாராட்டி நல்ல மகிழ்ச்சியோடு தில்லை மாநகர வாசிகளெல்லாம் பெருவாழ்வு கொண்டார்கள். அடுத்த திருப்பாடல். தத்துவ முடிவில் ஆடும் தாண்டவம் தம்முள் கண்டு நித்தலும் சென்று மன்றில் நிமலனை இறைஞ்சி அன்பால் இத்திறமையர் தில்லை எல்லையில் இருந்தார் இப்பால் புத்தரை வாதில் வென்ற புகழினை உரைத்தல் செய்வாம். இது திருவாதவூரடிகள் புராணத்தின் திரு அம்பலச்சருக்கத்தின் நிறைவு பாடல். தத்துவ முடிவில் ஆடும் தாண்டவம் 36 தத்துவங்களின் முடிவிலே நிகழும் சூக்ஷ்ம நடனம். அதனை தம்முள்ளே தரிசித்துக் கொண்டு ஆனந்தத்தோடு எழுந்தருளியிருக்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அப்படி எழுந்தருளியிருக்கும் வேளையிலே தில்லையின் எல்லையிலே எழுந்தருளியிருக்கும் அந்த காலத்தில் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன செய்து வருகின்றார் என்றால், நித்தலும் சென்று மன்றில் நிமலனை அன்பால் இறைஞ்சி, அதாவது நாள்தோறும் சென்று தில்லை மாநகருள் எழுந்தருளி தில்லை வீதிகளை வலம் வந்து திருக்கோயிலின் உள்ளே புகுந்து அங்கே புறத்தே கனகசபையின் நிகழும் நிர்மலராகிய சபாநாயகரது ஸ்தூல நடனத்தையும் தரிசித்து அன்பினாலே வணங்கி துதித்து கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார். அப்படி தில்லையின் எல்லையில் இருந்தபடியே அனுதினமும் சிதம்பர சபாநாயக பெருமானை தரிசித்துக் கொண்டு வருகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அவ்வாறு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையின் எல்லையில் அருகே எழுந்தருளியுள்ள அந்த ஸ்தானம் என்பது வில்வாரண்யம் என்று போற்றப்படுகின்றது. அது சிதம்பரத்தின் எல்லையின் அருகே இருக்கின்ற இடம். இந்த வில்வாரண்யம் என்பது சிதம்பரத்துக்கு கிழக்கே சிறிது தூரத்திலே இருக்கின்றது. இந்த வில்வாரண்யம் பிற்காலத்திலே பித்தர்புரம் என்று வழங்கப்பட்டு தற்காலத்திலே பிச்சபுரம் என்று மருவி தற்பொழுது அது பிச்சாவரம் என்று பேச்சு வழக்கில் அழைக்கப்படுகின்றது. சிதம்பரம் சென்று தரிசனம் செய்தவர்களுக்கு தெரியும், அருகிலே பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் என்று இருப்பது. எனவே இந்த வில்வாரண்யம் என்பது சிதம்பரத்திலிருந்து இந்த பிச்சாவரம் செல்கின்ற வழியிலே சிதம்பரத்தின் எல்லைக்கு அப்புறமாக இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவாறு கருதுவதற்கு இடம் இருக்கின்றது. இவ்வாறு தில்லையின் எல்லையிலே தங்கியிருந்து தில்லையை தரிசனம் செய்வது என்பது சைவர்களினுடைய மரபு. அதிலும் குறிப்பாக சைவாச்சாரிய பெருமக்கள் தில்லை திருநகரத்து எல்லைக்கு உள்ளே வசிப்பது ஆச்சாரம் அன்று, அது ஆச்சாரம் இல்லை என்றே கருதி தில்லையின் நகருக்கு வெளியே எல்லையிலே தங்கி சிதம்பரம் சபாநாயகரை தரிசித்து வருவதை பல புராணங்களிலே பார்க்கின்றோம். சிதம்பரத்தின் திரு எல்லைக்குள்ளே வசித்தல் ஆன்றோர் ஆச்சாரம் அன்று என்பது திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்திலே நாம் பார்க்கின்றோம். எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திரு தில்லை தரிசனம் செய்தபோது தில்லையிலே சிதம்பரம் ஸ்ரீமத் கூத்தப்பெருமானை தரிசனம் செய்து தில்லையிலே தங்குவதற்கு அஞ்சி தில்லையின் எல்லையிலே இருக்கின்ற திருவேட்களம் சென்று அங்கே தங்கியிருந்து எழுந்தருளியிருந்து தினமும் சிதம்பரம் எழுந்தருளி ஸ்ரீமத் நடராஜ பெருமானை தரிசனம் செய்து அருளினார் என்று திரு ஞானசம்பந்த நாயனார் புராணத்திலே பெரிய புராணத்திலே நாம் பார்க்கின்றோம். செல்வத் திரு முன்றில் தாழ்ந்து எழுந்து தேவர்குழாம் மல்கும் திருவாயில் வந்திறைஞ்சி மாதவங்கள் நல்கும் திருவீதி நான்கும் தொழுது அங்கண் அல்கும் திறம் அஞ்சுவார் ஷண்பை ஆண்டகையார் செய்ய சடையார் திருவேட்களம் சென்று கைதொழுது சொற்பதிகம் பாடி கழுமலக்கோன் வைகி அருளும் இடம் அங்காக மன்றாடும் ஐயன் திருக்கூத்து கும்பிட்டு அனை ஒரு நாள் என்று பெரிய புராணத்தின் 2063 2064 திருப்பாடல்கள். இதிலே ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார், சிதம்பரத்தின் எல்லைக்கு உள்ளே தங்குவதற்கு அஞ்சிய சீர்காழி பிள்ளையாரான எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார்
சிவபெருமானது திருவேட்களம் என்கின்ற அந்த திருத்தலம் சிதம்பரத்தின் எல்லைக்கு அருகே இருப்பது. அங்கே சென்று பதிகம் பாடி திருவேட்களத்திலே எழுந்தருளியிருக்கின்றார், தங்கி இருக்கின்றார். திருவேட்களத்தையே தான் தங்கி எழுந்தருளியிருக்கும் இடமாக கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஏன் நம்முடைய அருளாளர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் சிதம்பரத்தின் உள்ளே வசிப்பதற்கு அஞ்சினார்கள் என்றால், சிதம்பரம் திருத்தில்லை, அது விராட் புருஷனது ஹிருதயஸ்தானம். மேலும் சிதம்பரம் என்பது அது சிதாகாசம், அது ஞான சக்தியின் ஸ்வரூபம். எனவே அங்கே தங்கினால் உலகர்பால் மனம் மொழி மெய்களால் பற்பல துரிசுகள், அதாவது தவறுகள் நிகழக்கூடும் என்று அஞ்சி இந்த உலகத்தவர்களுக்கெல்லாம் வழிகாட்டும் ஆச்சாரிய ஸ்தானத்திலே நின்ற காரணத்தினால் இதற்கு அஞ்சினார்கள் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள். நம்முடைய எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் முதலான அருளாளர்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்பது திருக்குறள். எனவே இறைவன் வகுத்த நியதி நிலையில் இருந்து நாம் நின்று ஒழுக வேண்டும். அந்த நியதியிலிருந்து நழுவி விடுவோமோ என்று அஞ்ச வேண்டும். ஆனால் இந்நாளிலே மக்கள் எல்லாம் இதற்கு மாறாக அஞ்ச வேண்டாத சிறு செயல்களுக்கெல்லாம் பெரிதும் அஞ்சுகின்றார்கள். அஞ்சி ஒழுக வேண்டிய இறைவரின் நியதிகளுக்கு சிறிதும் அச்சப்படாமல் மனம் போனபடியெல்லாம் நடந்து கொண்டு நரக தண்டனைக்கு உள்ளாக திரிகின்றார்கள். அது கொடிது. எனவே சிதம்பரமாகிய புண்ணிய திருத்தலத்தை எண்ணுந்தோறும் மக்கள் ஆளுடைய பிள்ளையார், எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் இவர்களது அந்த மனநிலையையும் அவர்கள் செய்து காட்டிய அதனையும் எண்ண வேண்டும். ஆனால் இன்றோ சிதம்பரத்தின் அந்த தேரோடும் திருவீதிகளில் கூட அனுசிதங்கள் செய்வதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இயற்கை உபாதைகளை கழிக்கும் இடங்களெல்லாம் தில்லையின் திருவீதிகளிலே இருக்கின்றன. அவைகளையெல்லாம் மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். அனாச்சாரம் நிறைந்த வணிக பயன்பாட்டு இடங்களெல்லாம் தில்லை திருவீதிகளிலே, தேரோடும் திருவீதிகளிலேயே நிறைந்திருக்கின்றன என்று இன்றைய நிலைமையை பார்க்கும்போது ஒவ்வொரு சைவர்களும் பெரும் மனத்துயர் அடைவதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையின் திரு எல்லையிலே எழுந்தருளியிருந்து அனுதினமும் எம்பெருமான் புரியும் அந்த ஆனந்த நடனம், அது தத்துவாதீத நடனம். தத்துவாதீதமாக இருப்பது பராசக்தி, பராசக்தியின் மத்தியிலே விளங்குவது பரானந்தம், பரானந்த மத்தியிலே விளங்குவது சிவானந்தம், சிவானந்தத்தை விளைவிப்பது ஆனந்த தாண்டவம், ஆனந்த தாண்டவம் செய்தருளுபவர் ஹரப்பிரபு என்கின்ற ஸ்ரீமத் கூத்தப் பெருமான், ஸ்ரீமத் நடராஜ பெருமான். எனவே அத்தகைய பெருமான் ஆடுகின்ற தாண்டவத்தை, தத்துவ முடிவிலே ஆடும் தாண்டவம், அது தத்துவாதீத பராசக்தி என்ற சிவாகம வச்சனத்தாலும் நாம் காண்கின்றோம். தத்துவம் ஆட சதாசிவம் தானாட, சித்தமும் ஆட சிவசக்தி தானாட, வைத்த சராச்சரமாட மறை ஆட அத்தனும் ஆடினான் ஆனந்த கூத்தே என்பது எம்பிரான் திருமூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம். பிண்டத்திலே நிகழும் சூக்ஷ்ம நடனம், அதனை தரிசித்து வணங்கி துதிக்கின்றார். மற்றது அண்டத்தின் கண் நிகழும் ஸ்தூல நடனம், அதனை கண்டு வணங்கி துதித்து இறைஞ்சி இவ்வாறு எழுந்தருளி இருக்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இந்த நிலையிலே இனி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார திரு நோக்கங்களிலே மிக முக்கியமானது அது புத்தர்களை வாதில் வெல்வது. அந்த திருவரலாற்றை திருவாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் ஒரு தனி சருக்கமாகவே வைத்து பாடி அருளியிருக்கின்றார். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்திலே புத்தரை வாதில் வென்ற செய்தி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிதம்பரத்திலே புத்தர்களை வாதத்திலே வென்ற அந்த திருவரலாற்றை மிகச் சுருக்கமாக சொல்லி அருளுகின்றார். அதனை திருவாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் ஒரு தனி சருக்கமாக வைத்து மிக விரிவாக பாடி அருளியிருக்கின்றார். புத்தர்களினுடைய அந்த சமய கொள்கை, அவர்களினுடைய கடவுள் பற்றிய அந்த லட்சணம், அவர்களினுடைய முக்தி கொள்கை, இவற்றையெல்லாம் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எவ்வாறு தர்க்க முறையிலே மறுத்து சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டுகின்றார் என்று விவரிக்கின்ற அற்புத திருவரலாறு புத்தரை வாதில் வென்ற சருக்கம். அதனை அந்த புகழினை யான் இனி உரைக்கின்றேன் என்று கூறி அடுத்த சருக்கத்தை ஆரம்பிக்கின்றார். நாமும் புத்தரை வாதில் வென்ற சருக்கம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.